வணக்கம். புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் 22ஆம் தேதி கூட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கான கோப்பு ஆளுநர் அனுமதிக்காக 5 மாதமாக கிடப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி சட்டசபையின் 15வது சட்டப்பேரவை 4வது கூட்டத்தொடரின் 3வது பகுதி வரும் 22ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு துவங்கப்படும் என்றும், அன்றைய அரசு செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்படும் என்றும், கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போதுள்ள சட்டமன்ற கட்டிடம் மிகவும் வலுவிழந்துள்ளதால் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு கோப்பு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், ஆளுநருக்கு அதில் சில சந்தேகங்கள் உள்ளதால் 5 மாதமாக கோப்பு ஆளுநர் மாளிகையில் உள்ளதாகவும், விரைவில் அனுமதி பெறப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்றார். மேலும் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்காத அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருவதாகவும், அதன் அடிப்படையில் தலைமை செயலர் இடமாற்றம் செய்யப்பட்டார் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையினுடைய 15வது சட்டப்பேரவையானது அதன் 4வது கூட்டத்தொடர் கடந்த 9/3/2023 அன்று கூட்டப்பட்டு 2023-24ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில், தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டு முழுவதுமாக துணைநிலை ஆளுநருடன் கூடிய உரையுடன் கூடிய அந்த கூட்டத்தொடர் 17 நாட்கள் நடைபெற்றது. பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் 2ஆம் பகுதி 20/9/2023 அன்று கூட்டப்பட்டு பேரவையினுடைய அத்தனை நிகழ்வுகளும் அன்றைய தினமே மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4வது கூட்டத்தொடரின் 3வது பகுதி வருகிற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி காலை 9:45 சட்டப்பேரவையில் உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய தினத்தில் 2024-25ஆம் ஆண்டிற்கான முன்னணி மானிய சட்ட முன்வரைவு ஓட்டான் அக்கவுண்ட் பேரவையில் மாண்புமிகு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரவையில் கருத்துகள் செய்யப்படும். பேரவையின் முன் வைக்கப்பட வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2023-24ஆம் ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான சட்ட முன்வரைவும் அன்றைய தினம் அக்கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. எப்படி இருந்தாலும் சட்டப்பேரவை வளாகம் இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இருக்க முடியாதுங்க. ஒவ்வொரு சட்டப்பேரவை நிகழும் போதும் சட்டப்பேரவையினுடைய பராமரிப்பு செய்து அதை சரி பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே போகிறோம். முதல்வர்கிட்ட சொல்லிட்டேன் நான். அதனால் விரைவில் சட்டப்பேரவை விரைவில் பூமி பூஜை போட்டு கட்டப்படும். புதுச்சேரியில் சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்பு தன்னிடம் நிலுவையில் இல்லை என சபாநாயகர் குற்றச்சாட்டுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதில் அளித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மற்றும் கவர்னன்ஸ் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரியில் 10 படுக்கைகள் கொண்ட ICU திட்டம் தொடக்க விழா மற்றும் தொலைதூர ICU மையம் திறப்பு விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 10 படுக்கைகள் கொண்ட ICU திட்டத்தை தொடங்கி வைத்து தொலைதூர ICU மையத்தினை திறந்து வைத்தனர். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் சட்டமன்றம் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான கோப்பு கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் உள்ளதாக சபாநாயகர் கூறிய குற்றச்சாட்டு குறித்து கேட்டதற்கு, தன்னிடம் எந்த கோப்புகளும் நிலுவையில் இல்லை, உள்துறை அமைச்சகத்திடம் அனுப்பிவிட்டதாகவும் அவர்கள் சில விளக்கங்களை கேட்டிருப்பதாக பதில் அளித்தார்.
மேலும் என்னிடம் எந்த கோப்புகளும் நிலுவையில் இல்லை எனவும் கூறினார். தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என கூறிவிட்டு சென்றார். சாமானிய மக்களுக்கு கூட உயர் தொழில்நுட்பம் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொழில்நுட்பத்தின் சாத்தியம் ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள்ல இன்னும் அதிக சாத்தியப்படுகிறது. அதனால் இங்கே நோயாளிகளுக்கு அனைத்து உதவியும் கிடைக்கும் அளவிற்கு இத்தகைய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவது மகிழ்ச்சி. இன்னும் அதிக முன்னேற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது நமது நோக்கம். ஏன்ட்ட முடங்கல சில கேள்விகள் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்வி கேட்டு திருப்பி நாங்கள் அனுப்பியிருந்தோம். அவங்க திருப்பி சில கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்படிதான் இருக்கே தவிர முடங்கிலாம் எந்த சட்டம் எந்த கோப்பும் ஏன்ட்ட முடங்கல. அவ்வளவுதான். அது நிர்வாக ரீதியாக அதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறையில் தான் அது இருக்கு. எந்த கோப்பையும் நான் முடக்கிறதுல முடங்கவும் முடங்காது. இல்ல அதைத்தான் நான் இப்ப அதனாலதான் இங்க சொன்னேன். இல்ல அதைத்தான் நான் இப்ப குறிப்பிட்டேன். டிஎம்எஸ் அதுக்கு 15 நாளைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நான் அதை கேட்டுட்டே இருக்கேன். அதனால என்ன விரைவுபடுத்தணும் நான் சொல்லியிருக்கேன். சில நிர்வாக ரீதியாக சில பிரச்சனைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அதை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதற்கு மேல பல டெவலப்மெண்ட்லாம் வந்திருக்கு. புதுச்சேரியில் 50 முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கும் வேலைவாய்ப்பு முகாம் வரும் 18ஆம் தேதி மகளிர் பொறியியல் கல்லூரியில் நடக்க உள்ளது. புதுச்சேரி தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு இயக்குநர் மாணிக்க தீபன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலை வாய்ப்பகம் வரும் 18ஆம் தேதி லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரியில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலைவாய்ப்பு முகாமை நடத்த உள்ளது. இதில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த இன்டெக்ரா, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், டிவிஎஸ் லூகாஸ், இந்துஸ்தான் லீவர் உள்ளிட்ட 50 முன்னணி தனியார் நிறுவனங்களில் பங்கேற்று 2500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாமில் 10th, +2, ITI, டிப்ளமா, மருத்துவம், பொறியியல், கலை, பார்மசி, நர்சிங், அறிவியல், வணிகம், கல்வி, MBA மற்றும் முதுநிலை முடித்தவர்கள் பங்கேற்கலாம். இதில் கலந்து கொள்பவர்கள் 10 சுய விவர குறிப்புகள், கல்வி தகுதிக்கான உண்மை மற்றும் நகல் சான்றிதழ்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் போக்குவரத்திற்கு இடையூறாக கடைகள் வைப்பதை வியாபாரிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழா கம்பம் கலையரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு போக்குவரத்து துறைக்கான பிரத்யேகமான செயலியை வெளியிட்டனர். தொடர்ந்து சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்றி வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்றும், மிதமான வேகத்தில் செல்லும் பொழுது விபத்துக்களை தவிர்க்கலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் சாலைகளை மேம்படுத்தும் போது வேக தடைகள் அமைக்கப்படுகிறது. அதனை அடையாளம் தெரியும் அளவிற்கு அமைத்தால் விபத்துக்களை தவிர்க்கலாம் என்று கூறினார். போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியை பொறுத்தளவுக்கு வியாபாரமே சாலையில்தான் நடக்கிறது. எனவே சாலை ஓரங்களில் உள்ளவர்கள் சாலைகளில் கடைகளை அமைத்து வியாபாரம் செய்வதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து பள்ளிகளிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இதனால் விபத்துகளையும் தவிர்க்க முடியும் என்று தெரிவித்தார். 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போக முடியாது. திட்டமாக போங்க, வேகமாக போகுது. அதாவது நம்மள ஹைவேஸில் போகிறாங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போவாங்க. ஏன்னா இப்போ இருசக்கர வாகனங்கள், இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி சின்ன மோட்டர் சைக்கிள்லாம் பிள்ளைங்க வச்சுருக்கிறது இல்லை. வாங்கும்போது வீட்டில் சண்டை போட்டு வாங்கும்போது 2 லட்சம் ரூபா மோட்டர் சைக்கிள், 4 லட்சம் மோட்டர் சைக்கிள், 5 லட்சம் மோட்டர் சைக்கிள், அந்த ஸ்பீடு அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் எண்ணி பாருங்க. அவங்க கேட்குறது பிள்ளைங்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அது ரேஸ் விடுற மாதிரி, அவங்க ரேஸுக்கு போகிற மாதிரி வேகமாக போகிறத அவங்க பார்க்கலாம் சில இடத்துல. அது மாதிரி அவசியமாக இது உண்டா தேவையா அப்படின்னு பார்த்தா இருக்கிற வாய்ப்பு. திட்டமாக போகலாம். திட்டமாக போனால் பயணம் செய்தால் நிச்சயமாக விபத்து குறைவாக இருக்க முடியும். பிள்ளைங்க சின்ன வயசில் பிள்ளைங்க கேட்பாங்க, பெட்ரோல் விரும்புகிறாங்க வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம பயன்படுத்துவது திட்டமாக இருந்தால் சிறப்பாக இருக்க முடியும், விபத்துக்கள் இல்லாமல் இருக்க முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்முடைய உயிர் பாதுகாப்பிற்காக அரசுகள் சொல்லுகின்ற விழிப்புணர்வு, அரசுகள் எடுத்து வருகின்ற
நடவடிக்கை இதெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் மிக அவசியமான ஒன்று. அதே மாதிரி வாகனங்கள்லாம் ஓட்டும்பொழுது மருத்துவமனை, பள்ளி வளாகம், பள்ளிக்கூடங்கள் எங்கெல்லாம் அங்கெல்லாம் அந்த வேகம் இருப்பது நிச்சயமாக குறைவாக இருக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி சாலைகளை மேம்படுத்தும் பொழுது அந்த ஸ்பீடு பிரேக்கர் போடணும்ல, அதையும் சரியாக திட்டமாக போடணும், அதுலேயும் பெயிண்ட் அடிக்கணும், தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த கீழோட சீட்டில் அந்த கருப்புலேயே அந்த ஸ்பீட் பிரேக் போட்டு போடுவாங்க. அந்த வாகனத்தை கொஞ்சம் வேகமாக போடாமல் கீழே விழுந்து அவர் அடிபட்டு அவர் மண்டையில் அடிபட்டு அவர் அதெல்லாம் ஏற்பட்டு உயிரிழப்பு. அப்போ அதுலேயும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பீடு பிரேக் போடுறதுக்கு கூட நிறைய இடத்துல கேட்குறாங்க, அதை கூட சரியாக போட்டு தர வேண்டியது அவர் சரியாக போடணும். அது எந்த அளவு இருந்தால் சரியாக இருக்குமோ அது மாதிரி துறை அது மாதிரி போகணும். அதே மாதிரி நம்முடைய போக்குவரத்துலாம் சில மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. போக்குவரத்து சில மாறுதல் செய்ய வேண்டியது கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதெல்லாம் போக்குவரத்து துறையானது நம்முடைய காவல்துறையோட கலந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தான் இருந்து கொண்டு இருக்கட்டும். அதே மாதிரி நான் சொன்னேன்ல, முதல்ல நமக்கு இருக்கிற இடமே குறைவு, சாலையோட அகலம் வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக குறைவு, விரிவுபடுத்த முடியும்னு சொல்கிறோம். ஆனால் இருக்கிற அந்த குறைவான இடத்துலையே கடையை உட்காந்து வச்சுருக்காங்க மக்கள்லாம். நிறைய பார்க்கலாம், சாலையில் பார்த்தா வியாபாரமே அந்த சாலையில் தான் நடக்குது. அவர் கடையை வச்சுருப்பாரு, முன்னாடி ஒரு பழைய வச்சு விளம்பர பழைய வச்சுருவாரு. நாம் நம்ம போகிறவங்க ஒரு மோட்டர் சைக்கிள் அது இருக்காங்க, பின்னாடி போகிற அதுக்கு முன்னாடி பின்னாடியே ஒரு மோட்டர் சைக்கிள், அந்த மோட்டர் சைக்கிளில் 2-3 லைனில் விடுவாங்க. அப்போ சாலை பார்த்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். இவ்வளோ பெரிய சாலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு வந்துடும். இந்த மோட்டர் சைக்கிளாக அரைச்சிக்கணும். இது நீங்கள் தினமும் சந்திக்கலாம், தினமும் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அது மாதிரி இல்லாமல் கோடை அடித்து விடுறாங்கன்னு சொன்னால் அந்த கோடை அடித்து விடுற இடத்துல மட்டுமே விட்டால் சாலை அதிகமாக இருக்கும். ஆனால் அது நம்ம அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. கோடை அடிச்சா துறை அடித்தா நமக்கு இந்த காவல்துறை அடித்தாங்க, போக்குவரத்து அடித்தாங்க, நாங்கள் இங்கே தான் விடுவோம். அதை அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். எல்லாமே அப்படி தான் விடுவோம். அப்போ சாலை ரொம்ப குறைவு நெருக்கமாகி போகுது அந்த இடத்துல. அது மாதிரி எல்லாத்தையும் இப்போ நான் சொன்ன மாதிரி வளர்ச்சி, நம்முடைய பெருக்க மக்கள் தொகை, நம்முடைய பகுதிக்கு ஏற்றவாறு, அதாவது நம்முடைய சிறிய மாநிலத்தை விட எந்த அளவிற்கு நம்ம நெருக்கம் அதிகமாக இருக்குமோ அந்த சிறிய அதை அதிகம் வாங்கிட்டு பெருக்கம் அதிகம். இப்போ சாலைகளை மேம்படுத்துவது என்று மிக குறைவாக விரிவுபடுத்த குறைவாக இருக்குது. அதற்கு ஏற்றவாறு அந்த விதிகளை எல்லாம் கடைபிடித்து இருப்பதற்கு தகுந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கணும். அப்போ அதிலும் கவனம் செலுத்துவது மிக அவசியமான ஒன்று. அதை கடையை நம்ம சாலை ரோட்டில் வச்சு தான் வைக்கணுன்ற நிலைக்கு போய் அந்த மனப்பான்மை நமக்கு மாற வேண்டும். அப்புறம் தான் விபத்து ஏற்படுவது மிக குறைவாக இருக்கும். வாகனங்களை வேகமாக ஓட்டுவதில் நாம் ஒரு கட்டுப்பாடு இருக்குவது மிக அவசியமான ஒரு புதுச்சேரி. இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக விபத்துக்கள், அது 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் இதில் தான் விபத்து அதிகம். இது மிக குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்குரிய விழிப்புணர்வை நாம் மக்களுக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும். அடிக்கடி நம்ம இந்த ஒரு விளம்பரம் செய்வதற்கு, வாகனம் மூலமாக விளம்பரம் செய்வதற்கு மாதந்தோறும் அப்படி போயிட்டே இருக்கலாம். அதுக்காக ஒரு குறிப்பிட்ட மாதம் இல்லாமல் எப்போ வேணாலும் போகணும். இப்போ பெரிய செலவு அதுக்காக செலவு அவசியம் இருக்காது. இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த விழிப்புணர்வு நம்ம உண்டாக்க வேண்டும். இந்த ஒரு மாதம் நிறைய கட்டுரை போட்டு வச்சுருப்பாங்க, ஓய்வு போட்டு வச்சுருப்பாங்க, பேச்சு போட்டு வச்சுருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் துறையில் நடத்தியிருக்கோம். அதெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க அந்த பிள்ளைங்க. அது மாதிரி ஆசிரியர்களும் அந்த விழிப்புணர்வை அடிக்கடி நம்ம பிள்ளைகளுக்கு கூறிக்கொண்டே இருக்கணும். பள்ளிக்கூடம் வகுப்புகள் நடத்தும்போது ஒரு 5 நிமிடம் அந்த வகுப்பில் சொல்லும்பொழுது அந்த விழிப்புணர்வு அவர்களுக்கு இருப்பதற்கு பிள்ளைகளுக்கு வருவது, அந்த ஆரம்பத்திலேயே அந்த விழிப்புணர்வு அவர்களுக்கு இருந்த சாலையை பற்றிய போக்குவரத்து பற்றி ஒரு விழிப்புணர்வு இருந்தால் விபத்துக்கள் குறைவது மிக மிக குறைவாக இருப்பார். விழாவில் போக்குவரத்து துறை அணி சிவகுமார் உள்ளிட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வரும் 21, 24, 28 ஆகிய தேதிகளில் வணிக உரிமம் பெற சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் வணிக உரிமம் பெற்று தொழில் செய்து வரும் சிறு மற்றும் குறு நிறுவனங்கள், வியாபாரிகள் எதிர்வரும் 2024 முதல் 2025 ஆண்டிற்கான
வணிக உரிமத்தை வருகிற 29ஆம் தேதிக்கு முன்னதாக புதுப்பித்து 25% காலதாமத கட்டணத்தை தவிர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் வணிகம் உரிமம் இல்லாமல் வணிகம் செய்பவர்கள் கண்டறியப்பட்டால் புதுச்சேரி நகராட்சி மூலம் உடனடியாக மூடி சீல் வைக்கப்படும். எனவே வியாபாரிகள் உடனடியாக வர்த்தக உரிமம் பெற்று புதுப்பித்தல் செய்து கொண்டு புதுச்சேரி நகராட்சிகள் சட்டம் 1973 பிரிவு 355 மற்றும் 449 கீழ் வியாபாரம் தொழில் செய்வதை தடை செய்யும் நடவடிக்கை வேண்டும். தவிர்க்க மேலும் வணிகர்கள் மற்றும் தொழில் செய்பவர்கள் நலன் கருதி புதுச்சேரி நகராட்சி வருவாய் பிரிவு 2 கீழ் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. இந்த வாய்ப்பினை வணிகர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன்படி சிறப்பு முகாம் வருகிற 21ஆம் தேதி முத்தியால்பேட்டை வணிகர் சங்கத்தில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையும், 24ஆம் தேதி புதுச்சேரி குபேர் அங்காடியில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையும், 28ஆம் தேதி புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் உள்ள வியாபாரிகள் நலசங்க அலுவலகத்தில் காலை 9 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடற்கரை சாலை அருகே பொம்மை விற்கும் பழங்குடியினத்தை சேர்ந்தவரின் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்தி சென்ற சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதியை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவர் தனது மனைவி விஜயலட்சுமியுடன் கடற்கரை சாலையில் நேற்று மாலை பொம்மை விற்றுக் கொண்டிருந்தனர். இவர்களுடன் இருந்த 3.5 வயதுடைய சனலியா என்ற பெண் குழந்தை பொம்மை விற்றுக் கொண்டிருந்த பெற்றோரின் அருகில் விளையாடி கொண்டிருந்தது. நேற்றிரவு 8 மணி அளவில் திடீரென அந்த குழந்தை மாயமானது. குழந்தையின் பெற்றோர் கடற்கரையில் பல இடங்களில் அலைந்து தேடியுள்ளனர். ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை. பதற்றத்துடன் குழந்தையின் பெற்றோர் பெரியகடை காவல் நிலையத்தில் குழந்தையை யாரோ கடத்தி சென்றுள்ளதாக புகார் அளித்தனர். போலீசார் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல இடங்களில் குழந்தையை தேடி சென்று விசாரணை செய்தனர். ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை. மேலும் கடற்கரை சாலை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் புயல் வெள்ள பாதிப்பில் இருந்து மக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்காக ஓதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட 10 இடங்களில் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டது. புதுச்சேரி தானே புயலுக்கு பிறகு பல்வேறு புயல் மழை வெள்ளத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒருங்கிணைப்பில் புதுச்சேரியில் இன்று ஒரே நேரத்தில் ஓதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட கீழ்கண்ட 10 இடங்களில் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பேரிடர் ஒத்திகையில் கடலோர காவல்படை ஒருங்கிணைப்புடன் சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகளும் பங்கேற்றுள்ளது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி துறைமுகம், சின்ன வீராம்பட்டினம், நரம்பை, காலாப்பட்டு, ஒதியம்பட்டு, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட 10 இடங்களில் நடைபெற்று வருகின்றது. ஒத்திகையில் புயலின் போது பாதிக்கப்படும் கடற்கரை கிராமங்களை மீட்பது, வெள்ளம் ஏற்பட்டால் சமையல் எரிவாயு கிடங்கு, மின்சாரம், துணைமின் நிலையத்தை பாதுகாப்பது, அரசு மருத்துவமனைக்குள் வெள்ளம் புகுந்தால் அங்கு சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களை எவ்வாறு அப்புறப்படுத்தி அதை சிகிச்சை அளிப்பது என்பது குறித்து தத்ரூபமாக ஒத்திகை நிகழ்ச்சி நிகழ்த்தி காட்டப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஓதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி பரிமாற்ற விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி பரிமாற்ற விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஓதியம்பட்டு செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி சிஸ்டர்ஸ் ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் வள்ளலார் பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் ஒன்றிணைத்து கலந்துரையாடலும் நிகழ்ச்சிகளும் நடத்தினர். இவ்விழாவின் சிறப்பு அம்சமாக க்ளூனி பள்ளி நிர்வாகம் வள்ளலார் பள்ளியை சேர்ந்த 388 மாணவிகளுக்கும் சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள புத்தகப்பை, காலணிகள், எவர் சில்வர் தட்டுக்கள், டம்ளர்களை நன்கொடையாக வழங்கியது. க்ளூனி பள்ளி நிர்வாகிகள் முதல்வர் ஜோஸ் ஜான், தாளாளர் எமிலியானா, தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர் ஜான்சி, வள்ளலார் பள்ளி துணை முதல்வர் கௌரி மற்றும் ஆசிரியர்களும் மாணவிகளும் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். மேலும் வள்ளலார் பள்ளி துணை முதல்வர் கௌரி விழாவிற்கு தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். க்ளூனி பள்ளி முதல்வர் ஜோஸ் ஜான், தாளாளர் எமிலியானா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். முடிவில் 11ஆம் வகுப்பு மாணவி தீக்ஷனா நன்றி உரை கூறினார். விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் மாணவிகளும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர் அன்னரத்தினம் விழாவை தொகுத்து வழங்கி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்.
புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை மகனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். இவர் ஹோட்டல் உரிமையாளர். இவரது மகன் ரக்ஷன் பொறியாளர். இவர்களுக்கும் கோரிமேட்டை சேர்ந்த ஒருவருக்கும் தொழில் ரீதியாக முன்விரோதம் இருந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு வெங்கடாச்சலம், ரக்ஷன் ஆகியோர் கோரிமேட்டில் இருந்த அந்த நபரின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு அவரது 15 வயது மகள் வீட்டில் படித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் தந்தை குறித்து கேட்டனர். அவர் இங்கு இல்லை என கூறியதை பொருட்படுத்தாமல் தேடினர். தந்தை இல்லாததால் சிறுமியை தாக்கி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டனர். புகாரின்படி வெங்கடாச்சலம், ரக்ஷன் ஆகியோரை கைது செய்த கோரிமேடு போலீசார் அவர்கள் மீது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி குற்றம் சாட்டப்பட்ட வெங்கடாச்சலம், ரக்ஷனுக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராகிய ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உபயதாரர், கீழ் அக்ரஹாரம் கார்த்திகேயன் நாயக்கர் குடும்பத்தினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாசிமக விழாவானது இன்று தொடங்கி பிப்ரவரி 25ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு வாகனத்தில் வீதி விழா வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தொடங்கி வைக்கிறார். மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தேவஸ்தான நிர்வாகிகள், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை தலைமை அர்ச்சகர் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரி நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை சார்பில் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட 11 நபர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பணி ஆணையினை வழங்கினார். புதுச்சேரி நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையின் மூலம் கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற வரைவாளர்கள் பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு 11 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் நேற்று நடந்தது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 11 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், வருவாய்த்துறை செயலர் வல்லவன், மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன், நில அளவை பதிவேடு துறை இயக்குநர் செந்தில்குமார் மற்றும் துறை கண்காணிப்பாளர் சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்பி துறைகள் அனைத்தும் முழுவதுமாக செயல்படுகின்ற நிலையை கொண்டு வரும் என்று அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது எல்லா துறைகளும் சார்ந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றது. காவல்துறையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது எல்லா துறையிலும் அந்த பணியிடங்களும் நிரப்பப்பட்டு வருகின்றது. இந்த நம்முடைய நில அளவு மற்றும் பதிவேடு துறையில் உள்ள டிராஃப்ட்ஸ்மேன், அதாவது வரைவாளர்கள் 11 பேர்கள் எழுத்துத் தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பணியாணை வழங்கப்பட்டு இருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்பாக வேறொரு துறையில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டது. மேலும் பல துறையை சார்ந்த நம்முடைய குறிப்பாக காவல்துறையில் ஊர்காவல் படையினருடைய தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. 500 ஊர்காவல் படையை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிற வாய்ப்பு அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஃபயர் சர்வீஸ், தீயணைப்பு துறையிலும் சரி, செவிலியர் பணியிடங்களும் இப்பொழுது விரைவாக நிரப்ப இருக்கணும். சுகாதாரத்துறை, கல்வித்துறையில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பிஎஸ்டி 146 பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பப்பட இருக்கின்றது. இது போன்ற எல்லா துறைகளிலும் உள்ள காலி பணிகளை அரசு நிரப்பிக் கொண்டு வருகின்றது.
ஒரு குறை துறையில் எல்லா பணியும் காலியாக இருக்குது, யாரும் பணியாற்றுவதற்கு முழுமையாக பணியாற்றுவதற்கு முடியவில்லை என்ற ஒரு குறை இருந்தது. இப்போ அந்த குறை அரசாங்கம் போக்கப்பட்டு வருகிறது. பழங்குடியினர் சமூகத்திலிருந்து நீதிபதியாக தேர்வாகியுள்ள ஸ்ரீபதிக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் புதன்கிழமை வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலை பகுதியை சேர்ந்த பழங்குடியின சமூகத்திலிருந்து தமிழகத்தின் முதல் சிவில் நீதிபதியாக தேர்வாகி வரலாறு படைத்த ஸ்ரீபதிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இளம் வயதில் அவர் செய்த சாதனை பாராட்டுக்குரியது. அவரது வாழ்வும் பணியும் சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது போதையில் இருவருக்குள் ஏற்பட்ட தகராறில் கட்டியால் அடித்து இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இடையார்பாளையம் என்ஆர் நகரை சேர்ந்தவர் முருகையன். இவரது மனைவி அஞ்சலாட்சி. இவர்களுக்கு ஒரு மகள், 2 மகன்கள் உள்ளனர். இதில் கூலி தொழில் செய்து வரும் 3வது மகன் ஜெகதீஷ் மது பழக்கம் உள்ளவர். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ரிஷி என்கிற முரளி என்பவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுக்கடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் இருவருக்குள்ளும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு ஜெகதீஷ் வீட்டு அருகே முரளி தனது பைக்கில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது வீட்டில் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்த ஜெகதீஷுக்கும் முரளிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த முரளி அருகில் இருந்த கட்டியால் ஜெகதீஷன் தலையில் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். இதில் ரத்த வெள்ளத்தில் ஜெகதீஷன் சரிந்து விழுந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினர் ஜெகதீசனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இது குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான முரளியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி விழற்கரை நகராட்சி இந்திரா நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 64.98 லட்சம் செலவில் அகத்தியர் கோட்டம் முதன்மை சாலைக்கு வாய்க்கால் அமைத்தல், காந்தி திருநல்லூர் மருதம் நகரில் சாலைகள் அமைத்தல், இந்திரா நகர் தொகுதியில் உள்ள வாய்க்காலை மேம்படுத்துதல், தர்மாபுரி தனகொடி நகர் விரிவு, கிருஷ்ணன் வீதிக்கு வாய்க்கால் மற்றும் சாலையை மேம்படுத்துதல், பீமகவுண்டன் பாளையம் கலைமகள் வீதியை மேம்படுத்தும் பணிகளை தொகுதி எம்எல்ஏ ஏகேடி என்கிற ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தின் துவக்க விழா திருக்கனூர் அடுத்த காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், கல்வித்துறை செயலர் ஆஷிஷ் மாதவ்ராவ் மோரே, இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, பிள்ளைகள் சத்தான உணவு சாப்பிடும் போது எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் வராது, ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். அதனால் சிறுதானியங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணி இந்த திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி உள்ளோம். அரசு கல்வித்துறைக்கு நிறைய நிதி ஒதுக்கி செலவு செய்து வருகிறது. மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தொடர்ந்து நடத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று. இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை விரைவில் திறக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு தனி அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். ஆணை திறந்து நடத்துவதில் அரசு உறுதியாக உள்ளது என்றார். காரைக்காலில் வாலிபருக்கு கப்பலில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஊருக்கு வர வைத்து நூதன முறையில் மோசடி செய்த நபரை நகர காவல்நிலைய போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த தயாளன் ஈஸ்வரன் என்பவருக்கு மரைன் என்ஜினியர் கப்பல் வேலை வாங்கி தருவதாக கூறி கொச்சினை சேர்ந்த மர்ம நபர் ஒருவர் அணுகியுள்ளார். இதனை அடுத்து தயாளன் ஈஸ்வரன் அதனை உண்மை என நம்பி தனது சித்தப்பாவுடன் 4 சக்கர வாகனத்தில் காரில் சென்னை சென்றுள்ளார். அப்பொழுது அந்த மர்ம நபர் தொடர்பு கொண்டு உங்களுக்கு மெடிக்கல் செக்அப், விசா உள்ளிட்டவை எடுக்க இருப்பதால் உடனடியாக பணம் அனுப்புமாறு அந்த மர்ம நபர் கேட்டுள்ளார்.
3 முறையாக ரூபாய் 69,000 அவர் வங்கிக் கணக்கு மூலம் பெற்றுள்ளார். இதனை அடுத்து அவர்கள் சென்னை சென்று மர்ம நபரை தொடர்பு கொண்டபோது அவர் தொலைபேசி எடுக்காததால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக தயாளன் ஈஸ்வரன் உணர்ந்தார். இதனை அடுத்து தயாளன் ஈஸ்வரன் மற்றும் அவரது சித்தப்பா காரைக்கால் சைபர் கிரைம் மற்றும் நகர காவல் நிலைய போலீசாரிடம் புகார் கொடுத்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அந்த மர்ம நபர் காரைக்கால் பகுதிக்கு வந்துள்ளார். இதனை அடுத்து அவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஷேஷு விக்னேஷ் தார்வீன் என்றும் தெரிய வந்தது. இவர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் இதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மீனவ கிராமங்களில் சென்று அங்குள்ள இளைஞர்களுக்கு கப்பலில் வேலை வாங்கி தருவதாக இதேபோல் பல பேரை மோசடி செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து சேஷு விக்னேஷ் தார்வீனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 57.89 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் இணையதளம் மூலம் ரயில்வே துறையில் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார். அவரை ஒரு மர்ம நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்பொழுது இணையதளம் வழியாக பணம் அனுப்பினால் ரயில்வேயில் குறிப்பிட்ட வேலையை வாங்கி தருவதாக அந்த நபர் கூறினாராம். இதை நம்பிய கார்த்திகேயன் பல தவணைகளாக ரூபாய் 57.89 லட்சம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். இதேபோல் இணையதளம் மூலம் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என கூறி ரமேஷ் சந்திரசேகரனிடம் ரூபாய் 6.50 லட்சமும், புருஷோத்தமனிடம் ரூபாய் 2.16 லட்சமும், கோபாலகிருஷ்ணனிடம் வங்கி அதிகாரி போல பேசி ரூபாய் 50,000 என மொத்தம் 9.16 லட்சம் மோசடி நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்த புகார்களின் பேரில் இணையவழி குற்ற தடுப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 10 இடங்களில் புயல் மற்றும் மழை காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்பது குறித்து பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் புதுச்சேரியில் புயல் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரிடர் ஒத்திகையில் கடலோர காவல்படை ஒருங்கிணைப்புடன் சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகளும் பங்கேற்றுள்ளது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி துறைமுகம், சின்ன வீராம்பட்டினம், நரம்பை, காலாப்பட்டு, ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட 10 இடங்களில் நடைபெற்று வருகின்றது. இது ஒத்திகை நிகழ்ச்சி மட்டுமே. எனவே பொதுமக்கள் தேவையற்ற பீதிக்கு ஆளாக வேண்டியதில்லை என புதுச்சேரி அரசு சார்பில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருகிறது. காரைக்காலில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி நகை திருட முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த விசாலாட்சி என்கின்ற மூதாட்டி நேற்று வீட்டில் தனியாக இருந்தபோது ஒரு வயதானவரும் ஒரு பெண்ணும் சென்று வீடு காலியாக உள்ளதா என விசாரித்துள்ளனர். மூதாட்டி இல்லை என கூறியதும் அங்கிருந்து கிளம்பி அதே பகுதியின் மற்றொரு மூலையில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் கணவருக்கு மூதாட்டி வீட்டில் தனியாக உள்ளார், வேறு யாரும் இல்லை, மூதாட்டி கழுத்தில் தங்க நகை உள்ளது என கூறிவிட்டு சென்று விட்டனர். இதனை அடுத்து சிறிது நேரத்தில் 3வது மர்ம நபர் மூதாட்டி வீட்டில் திடீரென நுழைந்து மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி அவரது கழுத்தில் இருந்த 2 பவுன் தங்க செயினை அறுக்க முயற்சித்துள்ளார். அப்பொழுது மூதாட்டி சத்தம் போடவே தெருவாசிகள் கூடிய போது மர்ம நபர் தப்பியோடி விட்டார். இது குறித்து மூதாட்டி காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் 3 பேரையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று காரைக்கால் நேரு நகர் பகுதியில் நகர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த 3 பேர் வேறு வீட்டில் கொள்ளையடிக்க நோட்டம் விட்டதை சந்தேகத்தோடு பார்த்த போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன், இவரது மகள் சங்கீதா, சங்கீதாவின் கணவர் சசிகுமார் ஆகியோர் என்று தெரிய வந்தது. இதனை அடுத்து இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களுக்கு இதேபோல் பல்வேறு பகுதிகளில் வழக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக ரிஷப வாகனம் பொருத்திய கொடிக்கு பூஜைகள் செய்தனர்.
பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. இன்று பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் 19ஆம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு உன்மத்த நடனமும், 21ஆம் தேதி தெருவடைச்சான் சப்ரமும், 23ஆம் தேதி தேர் திருவிழாவும், இரவு ஜடாயு ராவண யுத்தமும் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 25ஆம் தேதி தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது என கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். புதுவை மாநில ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்ககம் எதிரில் நடைபெற்ற உண்ணாவிரதத்துக்கு சங்கத்தின் தலைவர் திலகம் தலைமை வகித்தார். செயலர் தமிழரசி, காரைக்கால் பிராந்திய சங்க தலைவர் உஷா, செயலர் விக்டோரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சம்மேளன கூட்ட இயக்க தலைவர் பி செல்வன் உண்ணாவிரதத்தை தொடங்கி வைத்தார். இதில் அங்கன்வாடியில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து ஓய்வு பெறும் நிலையில் உள்ளவர்களுக்கு பண பலன்கள் ஏதும் வழங்கப்படவில்லை. எனவே புதுவை அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து ஓய்வூதிய பண பலன்களை வழங்க வேண்டுமென வற்புறுத்தப்பட்டது. சம்மேளன கூட்டுறவு இயக்க ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி, அங்கன்வாடி ஊழியர் சங்க செயலர் பூங்கோதை ஆகியோர் வாழ்த்தி பேசினர். போராட்டத்தை சம்மேளன கூட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராசன் முடித்து வைத்தார். புதுச்சேரியில் இன்று நடக்க இருந்த வழக்கறிஞர் நிர்வாகிகளின் தேர்தலை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் பிரகாஷ், இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தல் நிர்வாகிகள் தேர்தலை முறையாக நடத்த கோரி கடந்த 2ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தார். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தல் இன்று 15ஆம் தேதி நடக்க இருந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் வாக்காளர் பட்டியலை முறையாக விசாரித்து இறுதி வாக்காளர் பட்டியலை தயார் செய்து வரும் 26ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டனர். மேலும் அதன் பிறகு ஒரு கமிட்டி அமைத்து சங்க தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அதிரடியாக உத்தரவிட்டு தள்ளி வைத்தனர். இதனையடுத்து இன்று 15ஆம் தேதி வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் ஐகோர்ட் உத்தரவின்படி தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.